லில்லி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அவள் கிளாஸ்லேயே அவள் தான் பிரைட்டான ஸ்டூடெண்ட். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவாள். அவள் நாலேஜை பார்த்து எல்லாரும் பாராட்டுவாங்க. இதை பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் மேலே பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமை அவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அவள் கேரக்டரே ஸ்பாயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் லில்லி மனசுடைஞ்சு போகிறா. மேலும் டீச்சர்ஸ் இந்த வதந்தியை நம்பி அவகிட்ட இவ்வளோ நாள் நல்ல விளையாட்ட வேஷம் போட்டியா அப்படின்னு கேட்க லில்லி ரொம்ப அழுகிறா. இது போய் நான் அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொல்ல யாருமே நம்பல. இதெல்லாம் பார்த்த அவ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லில்லி எங்க போனாலும் அவ கெட்ட பேர் அவளை தொடர்ந்துட்டே இருந்தது. இனி இந்த உலகத்துல நம்ம வாழ தகுதியே இல்லை அப்படின்னு முடிவு பண்றா. உடனே தற்கொலைக்கு முயற்சி செய்கிறா. இதுதான் பைபிளில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:8. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தில் தைக்கும். ஸோ மற்றவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் அவங்கள பற்றி காசிப் பேசாதீங்க, தவறாக பேசாதீங்க. ஆமீன்.